இந்த வீடு தாங்க. டே கர்ணா, நீ போய் அந்த 3 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு சாவி கொண்டா. அண்ணே, டேய் என்ன அண்ணன் சொன்னது காதல் விழலையா? போய் அவங்க 3 பேரும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறா. என்னடா நீ பண்றியா இல்லை நான் போய் பண்ணவா? நான் போறேண்ணே. அட மாப்பிள, உள்ள வாங்க மாப்பிள. நைட்டு நீங்க தங்கி இருக்கலாம் இல்லைங்க? இந்து தானே பார்க்க வந்தீங்க? அம்மா இந்து, மாப்பிள வந்திருக்காருமா. என்னாச்சு மாப்பிள, ஒரு மாதிரி இருக்கீங்க? நீங்க 3 பேரும் இந்த வீட்டை காலி பண்ணுங்க. இவா அண்ணா, பின்னாடியே போய் என்ன பண்றான்னு பாரு. ஓகேண்ணே. என்ன மாப்பிள, என்ன சொல்றீங்க? நாங்க காலி பண்ணணுமா? கிருபா நம்ம 3 பேரையும் காலி பண்ண சொல்லிட்டாரு. நான் சொல்றது கேளுங்க. இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன மாப்பிள, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா மாப்பிள? எங்க வீட்டுல இருந்து எங்களையே வெளியே போன்னு சொல்றீங்க? என்னது உங்க வீடா? இந்த வீட்டுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன். எவ்வளவு தெரியுமா? 10 லட்சம் ரூபா. வீட்டு பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு. அப்ப யார் வீடு? யார் வீடு? அந்த 10 லட்சம் ரூபா பணம் என் கைக்கு வர வரைக்கும் யாரும் இங்க தங்க முடியாது. டே கர்ணா, இவங்களை அடிச்சு துரத்துறான். அண்ணே, இது பண்ணிதான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? என்னடா திவா, நீ சொன்ன மாதிரி அவன் பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான் போல இருக்கடா. நான் தான் அப்பவே சொன்னேன்னு, அவன் தான் மாறிட்டான்னு. அப்படிதானா? என்ன மாப்பிள, நேத்து வந்தப்ப கூட நல்லா தானே பேசுனீங்க. இன்னைக்கு என்ன மாப்பிள ஆச்சு உங்களுக்கு? அம்மா, உங்க வீட்டுல ஹோமம் நடக்குது அப்படின்னு தானே இங்க வந்து தங்குனீங்க. அப்புறம் ஏமா உங்க வீட்டு ஆம்பளைங்க இப்படி வந்து அட்டூழிய பண்றாங்க? யோ, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? நீ இப்படி இருக்கிறதுனால தான் உன் பொண்ணு உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்கா. பணம் தான் வாங்கிருக்கோம். இங்க தன்மானத்தையும் சுயமரியாதையும் அடக்கி வைக்கல. இது எங்களுக்கு சொந்தமானது. இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது. உங்க பணம் உங்களுக்கு திரும்ப வரும். திரும்ப கொடுக்கும் போது வாங்க, இப்ப போங்க. வான்னு சொல்லிட்டு இருக்க. ரொம்ப சென்டிமெண்டா சீன் போட்டுட்டு. நானும் எவ்வளவு நேரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளியில போயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளில போயா.
ஏய் உனக்கு மட்டும் தெரிய சொல்லுவா படி ஓடிடுற பா அப்பா கர்ணா வீட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துடா மீனாட்சி அழாதீங்கப்பா. ஐயோ அழாதீங்கப்பா. செல்வி போய் தண்ணி வாங்கிட்டு வா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா பாத்து. அப்பா செல்வி சீக்கிரம் கொண்டு வா. சீக்கிரம். அப்பா இந்தாங்க. தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடிங்க. இந்து தண்ணி தெளிச்சு விடு. அப்பா அப்பா